Next consonant in fricatives. So types of consonants already நம்ம plosives பார்த்துட்டோம். That is stop sounds. And then fricatives பார்த்தாச்சு. The fricatives தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். Nasal பார்த்தோம். Liquids and glides பார்த்தாச்சு. Plosives பார்த்தாச்சு. ஓகேவா? இன்னும் affricates தான். Next classல affricates பார்த்தலாம். இந்த கிளாஸ்ல நம்ம fricatives வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற ஃப்ரிகேட்டிவ் சவுண்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்த்தது வந்து ப்ளோசிவ்ஸ், ஸ்டாப் சவுண்ட்ஸ். இதுல வந்து நம்ம டோட்டலா 6 சவுண்ட்ஸ் பார்த்திருக்கோம். வாய்ஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ் ரெண்டு பேரா பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து பி அண்ட் பி. ஸோ இதுக்கு ஆர்டிகுலேட்டர்ஸ் வந்து லிப்ஸ். ஸ்டாப் பண்ணி ஆக்டோவை ஸ்டாப் பண்ணி ரிலீஸ் பண்றது தான் ஸ்டாப் சவுண்ட்ஸ், ப்ளோசிவ்ஸ். ஓகேவா? ஸோ பியோட சவுண்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மகா சொல்லுங்க. வெரி குட். பியோட சவுண்ட் வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் பேர் வந்து டி அண்ட் டி. பி அண்ட் பிக்கு லிப்ஸை க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் ஏரை. டி அண்ட் டிக்கு டங்க் வந்து ஆல்வியோலர் லிட்ஜ்ல பிளேஸ். ஓகேவா? தீபிகா சொல்லுங்க பார்க்கலாம். டீயோட சவுண்ட். டீயோட சவுண்ட். டியோட சவுண்ட். இது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க தீபிகா. அன்மியூட் பண்ணுங்க. டியோட சவுண்ட். ஓகே, இது ட. ஓகே, நெக்ஸ்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா கே அண்ட் ஜி. சோ இதுக்கு வந்து ரெண்டு காமன் ஸ்பெல்லிங் இருக்கும். சி அண்ட் கே ரெண்டுத்துக்குமே ஒரே சவுண்ட் தான். அண்ட் தென் ஜி. ஓகேவா? இதுல என்னன்னா டங்க வந்து லாஸ்ட்ல பின்னாடி த்ரோட் கிட்ட வச்சு ரிலீஸ் பண்ணுவோம். ரம்யா இந்த சவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேயோட சவுண்ட். ஜியோட சவுண்ட். ஓகே, குட். ஓகேவா? இந்த 3 பேர்ஸும் க்ளோசிவ்ஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது நேசல் கான்சனன்ட்ஸ். இதுல என்னன்னா ஏர் ஃப்ளோவை மவுத்ல ஸ்டாப் பண்ணி நோஸ் வழியா வந்து ஏரை ரிலீஸ் பண்ணும். இது மூணுமே வாய்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வாய்ஸ் 3 வாய்ஸ்லெஸ் இருந்துச்சு க்ளோசிவ்ஸ்ல. இதுல மூணுமே வாய்ஸ் தான். அதே மவுத் பொசிஷன் தான். ஆனா ஏர் ரிலீஸ் பண்றது மட்டும் நேசல் வழியா பண்ணும். ஃபர்ஸ்ட் லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பி அண்ட் பிக்கு பண்ணமோ அதே தான். ஆனா ஏர் ஃப்ளோ வந்து வாய் வழியா ரிலீஸ் பண்ணக்கூடாது, நோஸ் வழியா ரிலீஸ் பண்ணும். த்ரோட் வைப்ரேட் ஆகும். ஓகேவா? தீபிகா இந்த ஃபர்ஸ்ட் எம்மோட சவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். குட். நெக்ஸ்ட் மகா என்னோட சவுண்ட். இன்னுன்னு சொல்லக்கூடாது. இன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. டங்க் வந்து இங்க ஏரோட ரிட்ஜ்ல மேல டீத்துக்கு பின்னாடி வச்சுட்டு நோஸ் வழியா ஏரை ரிலீஸ் பண்ணும் வித் த்ரோட். த்ரோட்ல இருந்து வாய்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சவுண்ட் வந்து என்ஜியோட சவுண்ட். ரம்யா சொல்லுங்க பார்க்கலாம். குட். ஓகே, ஓகே. நேசலுக்கும் க்ளோசிவ்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது சேம் ஆர்டிகுலேஷன்ஸ் தான். அதுல வாய்ஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ் பேர் இருக்கும். மவுத்ல ஏர் ரிலீஸ் பண்ணுவோம். இது த்ரூ நோஸ் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது அப்ராக்சிமெண்ட்ஸ். ஸோ அப்ராக்சிமெண்ட்ஸ்ங்கிறது லிக்விட் சவுண்ட்ஸ் அண்ட் கிளைட்ஸ் ரெண்டு பேர் இருக்கும். லிக்விட்ஸ் அண்ட் கிளைட்ஸ் ரெண்டு கிளாசிபிகேஷன். ஸோ இது என்னன்னா அப்ராக்சிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லணும்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் செமி பபிள்ஸ். ஏர் ஃப்ளோ வந்து ஃப்ரீயா த்ரூ மவுத் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ பபிள்ஸ்க்கு தான் அதே மாதிரி ஃப்ரீ ஏர் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி இதுலயும் ஏர் ஃப்ளோ ஃப்ரீயா இருக்கிறதால இந்த செமி பபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து எல்லோட சவுண்ட். ஸோ எல்லோட சவுண்ட் என்ன? டங்க மேல பிளேஸ் பண்ணிட்டு க்ளோசிவ்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா அந்த டங்க ரிலீஸ் பண்ணுவோம். டிடிக்கு அந்த டங்க ரிலீஸ் பண்ணுவோம். அதே வந்து நேசல்ல என்ன பண்ணுவோம்னா நோஸ் வழியா ஏரை ரிலீஸ் பண்ணுவோம். இதே பொசிஷன் தான். ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா நோஸ் வழியாவும் ஏரை பாஸ் பண்ண மாட்டோம், இதை ரிலீஸ் பண்ணவும் மாட்டோம். பட் we will produce the sound from throat. அங்க பிளேஸ் பண்ணிட்டு ஓகேவா? நாக்கு அந்த பொசிஷன்ல இருக்கும். நாக்க ரிலீஸும் பண்ண மாட்டோம், நோஸ் வழியாவும் ஏர் ஃப்ளோ இருக்காது, மவுத் வழியாவே ஏர் ஃப்ளோ கூட இருக்கும். ஓகேவா? சோ ஏர் த்ரோட்ல இருந்து இப்படி டங்க் வழியா இப்படி ஃப்ரீயா ஏர் ஃப்ளோ இருக்கும். அண்ட் தென் என்னன்னா அதே ஆல்வியோலர் ரிட்ஜ்ல இருக்கிற டங்கை லைட்டா பெண்ட் பண்ணிடணும். உள்ள மடக்குன மாதிரி வச்சுட்டு, அப்பனா அப்படி மடக்கும் போது இங்க டச் ஆகாது இல்லையா? லைட்டா பெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பெண்ட் பண்ணிட்டு அதே சவுண்ட். ஸோ இதான் வந்து லிக்விட்ஸ். அண்ட் தென் கிளைட்ஸ்.
சோ கிளைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைட்ஸ்ல வந்து இதுவும் வந்து ஃப்ரீ ஏர் ஃப்ளோ. இதுதான் வந்து மோஸ்ட்லி செமி வவல்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏர் ஃப்ளோ வந்து த்ரோட் டு மவுத் ஃப்ரீ ஏர் ஃப்ளோ இருக்கும். லைக் வவல்ஸ் எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஃப்ரீ ஏர் ஃப்ளோஸ் இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டபிள்யூட சவுண்ட் என்ன தீபிகா சொல்லுங்க பார்க்கலாம். வா வா. சோ மவுத் பொசிஷன் எப்படி வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓபன் பண்ணி வா. ஃபர்ஸ்ட் இப்படி வா க்ளோஸ் பண்ணிக்கணும். வா வா. வா ஸ்லைட் ஆகும். மவுத் வந்து ஃபர்ஸ்ட் வா குளிர்ந்து இருக்கும், லிப்ஸ் அப்புறம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். வா. சோ அதனால தான் வா இட் இஸ் கால்ட் அஸ் கிளைட்ஸ். அதே மாதிரி ஒய்யோட சவுண்ட் என்ன மகா சொல்லுங்க பார்க்கலாம். ஏ ஏ. ஏ ஓகேவா? சோ இது ரெண்டும் அப்ராக்சிமெண்ட்ஸ்ல கிளைட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் கான்சனன்ட் டைப் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஃப்ரிகேட்டிவ்ஸ்னா என்னன்னா, சோ இதுல வந்து ஷார்ட்டா தான் மவுத் ஓப்பன் இருக்கும். அந்த ஷார்ட் ஓப்பனிங் வழியா ஏர் ஃப்ளோ இருக்கும். சோ ஒராய்வு, சோ ஃபிரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபிரிக்ஷனால வர சவுண்ட் தான் இங்க ஃப்ரிகேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபுல்லா ஏர் ஃப்ளோ வந்து ஃப்ரீயா இருக்காது. ஷார்ட் வேல தான், பாத்துல தான் ஏர் ஃப்ளோ இருக்கும். ஓகே. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மவுத் ஓப்பனிங் ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் மவுத் ஓப்பனிங் ஃபுல்லா இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா மவுத்தோட ஓப்பனிங் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஏர் ஃப்ளோ ஆகிற பாத் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். சோ அந்த உராய்வுல வர சவுண்ட் தான் தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் பேர் நம்ம இதுலயும் வந்து நம்ம க்ளோசிவ்ஸ்ல பார்த்த மாதிரி வாய்ஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ் பேர்ஸ் இருக்கும். சோ அதுல 6 பார்த்திருக்கோம், த்ரீ பேர்ஸ். இதுல வந்து எயிட் பேர்ஸ் இருக்கும், ஒன்னு வந்து தனியா இருக்கும். ஓகே. சோ அந்த 8 பேர்ஸ்ல நம்ம வந்து 2 பேர்ஸ், அதாவது 4 சவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் பேர் வந்து எஃப் அண்ட் பி ஓட சவுண்ட். சோ இதுல என்ன பண்ணோம்னா, அப்பர் டீத் வந்து லிப்ஸ்ல வந்து லோயர் லிப்ஸ்ல லைட்டா டச் பண்ணிருக்கணும். பைட் பண்ணக்கூடாது. லைட்டா மேல வச்சு அந்த கேப்ல வந்து ஏர பாஸ் பண்ணணும். த்ரோட் வந்து வைப்ரேட் ஆகக்கூடாது. எஃப் வந்து வாய்ஸ்லெஸ், இதுக்கு வந்து சவுண்ட் கிடையாது. சோ அப்பர் டீத் வந்து லோயர் லிப்ஸ்ல வச்சுட்டு அதான் இதோட சவுண்ட். அதே பிக்கு வந்து அதே தான், பட் த்ரோட்ல இருந்து வாய்ஸ் ஆட் பண்ணும். ஓகே. அதுதான் எஃப்க்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பேர் வந்து எஸ் அண்ட் இசட். சோ இப்ப அப்பர் டீத் பைட் பண்ணுது. இப்ப மேல ஆல்வியோலர் ரிட்ஜ் கிட்ட டச் பண்ண கூடாது. நாக் மேல இருக்கும், ஆனா அங்க போய் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிட்டு சவுண்ட் விட்டா அது நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம். டச் பண்ணிட்டு அந்த சவுண்ட் நம்ம மவுத் வழியா ஏர் பாஸ் பண்ணா அது என்ன சவுண்ட் வரும்? கிளைடு, லிக்விட் சவுண்ட் வரும். அதை டச் பண்ணாம மேல வச்சுட்டு லிப்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ்லெஸ். இது வந்து வாய்ஸ். அதே சவுண்ட் வாய்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இது நெக்ஸ்ட் பேர். இப்போ நெக்ஸ்ட் பேர் நம்ம பார்க்க போறது வந்து 2 லெட்டர்ஸ் கம்பைன்டு டுகெதரா இருக்கு. சோ அப்படி இருந்தா ஒரு 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? வவல் ஸ்ட்ரீம், லாங் வவல். வவலா இருந்தா வவல் டீம். காமனா 2 லெட்டர்ஸ் கம்பைன்ட் டுகெதர் ப்ரொடியூசிங் எ சவுண்ட். அப்ப என்ன பேர் சொல்லுவோம்? டிப்தாங்ஸ். ஆஹா, டிப்தாங் வந்து கிளைடிங் சவுண்ட். அதுவுமே வவல் டீம்ல தான் டிப்தாங் நம்ம சொன்னோம். டைகிராஃப். இதான் காமன் நேம். எதர் வவலா இருந்தாலும் கான்சனண்டா இருந்தாலும் 2 லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் டைகிராஃப். 3 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணா ட்ரைகிராஃப். 4 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணா குவாட்கிராஃப். இதெல்லாம் மறக்க கூடாது. இதே இந்த டைகிராஃப்ல 2 லெட்டர்ஸும் வவலா இருந்துச்சுன்னா தான் நம்ம வவல் டீம்னு சொல்லுவோம். அந்த வவல் டீம் வந்து கிளைடிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா டிப்தாங்னு சொல்லுவோம். ஓகே. சோ இப்ப இந்த தேர்ட் சவுண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்படி லாங் வவல் டபுள் ஓ வந்து லாங் ஊவாவும் இருக்கும், ஷார்ட் ஊவாவும் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ரெண்டு சவுண்டும் இந்த டபுள் ஓவே ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி இந்த டிஹெச் வில் ப்ரொடியூஸ் வாய்ஸ்டு தேர்ட் சவுண்ட் அண்ட் அன்வாய்ஸ்டு சவுண்ட். ஒரே லெட்டர் காம்பினேஷனே ரெண்டு இதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வாய்ஸ்லயும் வரும், அன்வாய்ஸ்லயும் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாய்ஸ்டு சவுண்ட். ஸோ வாய்ஸ்டு அன்வாய்ஸ்டு சவுண்ட் தேர்க்கு என்ன பண்ணணும்னா, லிப்ஸை வந்து டங்குக்கு நடுவுல வச்சுட்டு டிப் ஆஃப் த டங், 2 டீத்துக்கும் நடுவுல லைட்டா டச் பண்ற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஏரை மட்டும் ரிலீஸ் பண்ணும். அன்வாய்ஸ்
அவ்வளவுதான். இப்ப தி த அப்படின்ற வேர்டு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. த டிஹெச் த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அ த த அந்த சொல்லும்போது சவுண்ட் போட்டு தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சொல்ல தவுக்கு உங்களுக்கு வாய்ஸே வராது. சொல்லி பாருங்க. த த த த அது சொல்லும்போது லிப்ஸை வந்து ரெண்டு டீத்துக்கும் நடுவுல அப்பர் அண்ட் லோவர் டீத்துக்கு மிட்ல லைட்டா அப்படி வச்சுட்டு பைட் பண்ற மாதிரி வச்சுட்டு ஏரை ரிலீஸ் பண்ணும். தட் இஸ் த சவுண்ட். ஓகே, அதே தான் வாய்ஸ்லயும் இருக்கும். வோக்கல் கார்ட்ல இருந்து வாய்ஸ் ஆட் பண்ணும். சேம் சவுண்ட் தான். லிப்ஸை வந்து ரெண்டு டீத்துக்கும் நடுவுல அப்பர் அண்ட் லோவர் டீத்துக்கு மிட்ல வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் இல்லாம ஏரை ரிலீஸ் பண்ணுங்க. அதே வாய்ஸோட ஓகே, அதுதான் வாய்ஸ் அண்ட் அன்வாய்ஸ் இருக்கு. ஓகே, சோ இது வந்து அன்வாய்ஸ் க்கு ஒரே ஸ்பெல்லிங் தான், டிஹெச் மட்டும்தான், வேற எந்த ஸ்பெல்லிங்கும் கிடையாது. டிஹெச் எங்க காம்பினேஷன் வருதோ அதுதான் அந்த சவுண்ட் வரும். ஓகே, சோ இதுக்கு என்ன டீட்டான்னு கொடுத்துருக்காங்கன்னா, டிஹெச்ங்கிறது ஆக்சுவலா இதுல வந்து பினாமிக் டிரான்ஸ்கிரிப்ஷன், பொலிட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலா சிம்பிள்ஸ், ஆக்சுவல் சிம்பிள்ஸ் இன் இங்கிலீஷ். அது நமக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதால நம்ம அதை யூஸ் பண்ணல. ஒன்னொருத்துக்குமே ஆக்சுவல் சிம்பிள்ஸ் இருக்கும். டிஹெச்ங்கிறது வந்து வாய்ஸ் இருக்கும் வருது, அன்வாய்ஸ் இருக்கும் வருது இல்லையா? அப்ப அதுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு சிம்பிள் இருக்கணும் இல்லையா? அன்வாய்ஸ்டு தேர்ட் சவுண்டுக்கு தீட்டா சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அன்வாய்ஸ்டு தேர்ட். அதே வாய்ஸ்டு தேர்ட் வேற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இது வந்து வாய்ஸ் க்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி டெல்டா மாதிரி போட்டு மேல ஒரு லைன். ஓகே, இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லித்தர போறது இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டுமே ஒரே லெட்டரே வருது இல்லையா? சோ நம்ம வாய்ஸ் சொல்றோமா இல்ல அன்வாய்ஸ் சொல்றோமா டிஃபரன்ஸ் தெரியாதுங்கிறதுக்காக அவங்க இந்த பினாமிக்ஸ், இந்த பொலிட்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து வாய்ஸ் இருக்கு, தீட்டா தீட்டா வந்து அன்வாய்ஸ் இருக்கு. சோ தேர்ட் சவுண்ட் வந்து மோஸ்ட்லி எப்பயுமே வந்து அந்த டிஹெச் காம்பினேஷன்ல மட்டும்தான் வரும். ஓகேவா? சோ அந்த நம்ம தேர்ட் சவுண்ட் வந்து வாய்ஸ் இருக்கும் வரும், அன்வாய்ஸ் இருக்கும் வரும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப எந்த இடத்துல வரத வந்து அன்வாய்ஸ்டா நம்ம சொல்லணும், எங்க வரத நம்ம வாய்ஸ்டா சொல்லணுங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா? சோ எப்பெல்லாம் நம்ம அன்வாய்ஸ்டு யூஸ் பண்ணணும்னா, அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட், ஒரு வேர்டோட எண்ட்ல டிஹெச் வந்துச்சுன்னா நம்ம அதை அன்வாய்ஸ்டா சொல்லுவோம். இல்லைன்னா பிஃபோர் எ கான்சனன்ட், ஒரு கான்சனன்ட்க்கு முன்னாடி டிஹெச் வந்துச்சுனாலும் நம்ம அதை வந்து டிஹெச் சவுண்ட்ல வந்து அன்வாய்ஸ்டா யூஸ் பண்ணுவோம். இப்ப லாஸ்ட்ல வருது மைட், மவுத். மைட் அப்படின்னு சொல்லுங்க, நம்ம அதை வந்து சவுண்ட் வராது. மைட் அப்படியே அப்படியே முடிச்சிருவோம். மைட் அப்படியே நிறுத்திடுவோம். மவுத். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் வராது. அப்போ அன்வாய்ஸ்டா தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். மவுத் ஃபுல், பாத், ட்ரூத்ஃபுல், ட்ரூத்ஃபுல். ஓகே, ஸோ ஸோ கான்சனன்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆர் வந்து ஒரு கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி டிஹெச் வந்து ஸோ ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது அன்வாய்ஸ்டு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் மோஸ்ட்லி அதர் தென் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் பிகினிங்ல எங்கெங்கெல்லாம் வரும்னா, ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் என்னன்னா திஸ், தட், தீஸ், தோஸ் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம கிராமர்ல படிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வர டிஹெச் எல்லாமே வாய்ஸ்டு தான் வரும். ஸோ அதர் தென் தட் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் இல்லாம வேற வர வேர்ட்ஸ் அதுல டிஹெச் ஸ்டார்டிங்ல இருந்தா அதெல்லாம் இந்த அன்வாய்ஸ்டு சவுண்ட் வரும். தண்டர், ஹேட்டர், திங்க், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்வாய்ஸ்டா வரும். ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் வாய்ஸ்டு தேவா வரும். அதர் தென் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் மற்றதெல்லாம் பிகினிங்ல டிஹெச் வந்தா அது மோஸ்ட்லி வந்து அன்வாய்ஸ்டு சவுண்ட் தான் இருக்கும். மற்றபடி எண்ட்ல வரும்போது அன்வாய்ஸ்டு மோஸ்ட்லி எண்ட்ல டிஹெச் வந்தாலே அது வந்து அன்வாய்ஸ்டு சவுண்ட் தான் வரும். ஓகேவா? சோ இப்ப அன்வாய்ஸ்டு சவுண்ட் இன் த பிகினிங். 3 திங்க், இது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மவுத் பொசிஷன் அப்படி வச்சுக்கோங்க. லிப்ஸை வந்து ரெண்டு டங்குக்கும் நடுவுல பிளேஸ், லிப்ஸை டீத்துக்கு நடுவுல பிளேஸ் பண்ணிட்டு சொல்லி பழகுங்க. டேங், டேங், கின், திக், த்ரோ, தண்டர், ஹேட்டர், டான். ஃபர்ஸ்ட் வந்து இது ஏர் மட்டும் தான் வரணும். தம், தீஃப், 13. நீங்க ஹேண்டிங் வச்சுட்டு கூட நீங்க சொல்லி பாருங்க. தீஃப், 13. சோ இது எல்லாமே வந்து அன்வாய்ஸ்டு சவுண்ட். அதே அன்வாய்ஸ்டு எண்ட்ல வரும்போது லாஸ்ட்ல டிஹெச் முடிஞ்சாலே மோஸ்ட்லி வந்து அன்வாய்ஸ்டு தான். மவுத்,
cloth, length, north, strength, teeth, sloth, width, breadth, earth, worth, youth. இது எல்லாமே unvoiced. And then middle வருது. So middle வருது python, panther, bathtub. Before the consonant, athlete, toothbrush, birthday, earthquake, bathroom, stethoscope, cathedral, wealthy, healthy. இது எல்லாமே வந்து unvoiced இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்கு. அதே சவுண்டு வோக்கல் கார்ட்ல இருந்து வாய்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ரிப்பீட்டடா சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் வரும். ஸோ இதுவும் வந்து சேம் மவுத் பொசிஷன் தான். டங்கை வந்து ரெண்டு அப்பர் அண்ட் லோயர் டீத்துக்கு மிட்ல வச்சுட்டு அதுக்கு மேல லிட்டில் கேப்ல தான் ஏர் ஃப்ளோ ரிலீஸ் ஆகும், வோக்கல் கார்ட் வைப்ரேட் ஆகும். இதுக்கும் காமன் ஸ்பெல்லிங் அந்த டிஹெச் மட்டும்தான், வேற எந்த லெட்டர்ஸும் வராது. ஸோ நான் அந்த வந்து வாய்ஸ்ரா அப்படின்னு தெரியணும்னா எங்கெங்கெல்லாம் டிஹெச் வாய்ஸ்ரா இருக்கும்னா ரெண்டு வவல்ஸ்க்கு நடுவுல டிஹெச் வந்ததுன்னா தட் வில் பி வாய்ஸ். இப்போ இந்த டிஹெச்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வவல் இருக்கு, ஓ வந்து ஒரு வவல், மதர், இ வந்து ஒரு வவல் இல்லையா? அதே மாதிரி இந்த டிஹெச்க்கு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா வவல் தான் இருக்கு, ஓ அண்ட் இ. இந்த டிஹெச் நடுவுல பாத்தீங்கன்னா இ அண்ட் ஏ அண்ட் இ வவல்ஸ் தான் இருக்கு. ரெண்டு வவல்ஸ்க்கு நடுவுல டிஹெச் வந்ததுன்னா அது கண்டிப்பா வாய்ஸ்ரா இருக்கும். ஓகே, அண்ட் தென் என்னன்னா லாஸ்ட்ல டிஹெச்ல முடிஞ்சா கண்டிப்பா அது அன்வாய்ஸ்டுன்னு நான் வந்து அன்வாய்ஸ்ட்லயே சொன்னேன். லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் த வேர்டு டிஹெச் முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பா அன்வாய்ஸ்டு. சில இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல டிஹெச்க்கு அப்புறம் இ வித் ஈயோட முடியும். ஸோ அந்த டிஹெச்க்கு அப்புறம் ஈயோட வந்துச்சுன்னா தட் டிஹெச் இஸ் வாய்ஸ். இட் வில் சேஞ்ச் த வவல் சவுண்ட் ஆல்சோ. ஓகே, அது நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டீடைலா சொல்றேன். எங்கெல்லாம் டிஹெச் வாய்ஸ்ரா இருக்கும்னா ரெண்டு வவலுக்கு நடுவுல டிஹெச் வந்ததுன்னா தட் வில் பி வாய்ஸ். இன்னொன்னு வந்து எண்ட் ஆஃப் த வேர்ட்ல டிஹெச் வந்து அதுக்கப்புறம் ஒரு இ வந்ததுன்னா ஸோ அப்ப அந்த டிஹெச் வந்து வாய்ஸ்ரா இருக்கும். ஓகே, அண்ட் தென் பிகினிங் ஆஃப் த வேர்ட்ல எப்ப வாய்ஸ்ரா இருக்கும்னா ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் திஸ், தட், தீஸ், தோஸ், தென், தேன், தே, தெம், தேர், தேர், தேர்ஃபோர். இதெல்லாம் நீங்க சொல்லும் போது பாருங்க த வந்து வாய்ஸ்ரா தான் வரும். திஸ், இப்படிதான் சொல்லுவோம். திஸ், தட், தீஸ், தோஸ், தென் சொல்லும் போது லிப்ஸை வந்து டங்கை வந்து ரெண்டு இதுக்கும் டீத்துக்கும் நடுவுல வச்சுட்டு சொல்லுங்க. தோஸ், தென், தேன், தே, தெம், தேர், தேர், தேர்ஃபோர். ஸோ இதெல்லாம் வந்து வாய்ஸ் இல்லை, ரெண்டு பபல்ஸ் நடுவுல இருக்கணும். லாஸ்ட்ல டிஹெச்க்கு அப்புறம் ஈயோட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வாய்ஸ்ரா இருக்கும். ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ்ல பிகினிங் ஆகுறது எல்லாமே வந்து மற்ற எல்லா டிஹெச்ல பிகினிங் ஆகுறதும் அன்வாய்ஸ்ரா இருக்கும். ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது மட்டும் வாய்ஸ்ரா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பிகினிங் வேர்ட்ஸ் அதேதான், அங்க சொன்னதே தான். தேர் அங்க, தோஸ் அவங்க, தேர் அவங்களுடையது, தெம் அவங்க, தீஸ் இது இவை, திஸ் இது, தட் அது, தே அவங்க, தென் அப்புறம், தேன், த, தேர்ஃபோர். ஸோ இது எல்லாமே பொசிஷனல் வேர்ட்ஸ், இது ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ், இது எல்லாமே வாய்ஸ்டு சவுண்ட்ல இருக்கும். அண்ட் தென் மிடில் வருது என்ன சொன்னா ரெண்டு பக்கமும் வவல்ஸ் இருக்கணும் டிஹெச்ல. மதர், ஃபாதர், பிரதர், வெதர், ஃபெதர், லெதர், பாதர் கவலைப்படுறது, ஏதாவது நினைச்சு கவலைப்படுறது, பாதர், கேதர், லேத்தர், லேத்தர்னா சோப்பு நுரைய வந்து கையில ஃபார்ம் பண்ணிருக்கிறது, லேத்தர், டுகெதர் ஒன்னா இருக்கிறது, ரேதர், எய்தர் இதுவா இல்ல அதுவா. ஸோ இதெல்லாம் வந்து மிடில்ல டிஹெச் சவுண்டு, ரெண்டு பக்கமும் வவல்ஸ் இருக்கு நடுவுல, அதனால வந்து வாய்ஸ்ரா இருக்கும். அண்ட் தென் இன்னொன்னு என்ன சொன்னேன், டிஹெச்ல முடிகிற வேர்ட்லயே லாஸ்ட்ல வந்து இ வந்துச்சுன்னா அது வாய்ஸ் தேவையாகணும் இல்லையா? ஆக்சுவலா நம்ம இன்னொரு கான்செப்ட் ஒன்று படிப்போம், என்னன்னா மேஜிக் இ அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். இப்போதைக்கு அதுதான் இங்க யூஸ் பண்றோம், அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். நமக்கு தெரியும் BATHனா நம்ம என்ன படிக்கிறோம், பாத் இல்லையா? இந்த டிஹெச் வந்து அன்வாய்ஸ்டு, இது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். ஆ பாத், ஆ சாரி பேக், பேக். ஓகேவா? அதே வந்து ஏ லாஸ்ட்ல இ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இ என்ன பண்ணும்னா இந்த ஏவை வந்து லாங் வவல் சவுண்டா மாத்தும்.
ஓகே, பாத்ன்னு சொல்றத இப்ப பேத். ஓகே, அதே மாதிரி பிரீத். நம்ம நார்மலா பிரீத் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஈ போட்டு எழுதுவாங்க, ஈ இல்லாமயே எழுதுவாங்க இல்லையா? சோ இப்ப வித்தவுட் ஈ நான் பிரீத் எழுதுறேன், BREATH, பிரீத். ஓகேவா? இது EA வந்து லாங் வவல் இல்லையா? லாஸ்ட்ல TH முடிஞ்சா அன்வாய்ஸ்டு சவுண்ட். பிர், ஈத், பிரீத், பிர், ஈத், பிரீத். ஓகே, சோ அதுவே வந்து லாஸ்ட்ல ஈயோட வரும்போது இந்த சவுண்ட் வந்து மாறும், பிரேத், பிரீத். ஓகே, அண்ட் தென் டீத். நார்மலா எழுதுறது வந்து TEETH எழுதுவோம். இப்படி எழுதுனா டீத். இதுல வந்து லாஸ்ட்ல வந்து TH வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வாய்ஸ்லெஸ், டீத். அதே ஈ சேர்ந்து வரும்போது இட் வில் பிகம் வாய்ஸ், டீத், டீத். நடுவுல வந்து ஷார்ட் பவல் வந்தா அது லாங் பவலா மாறும், அப்படி இல்லைன்னா இந்த THோட வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறும், டீத். சோ இந்த டீத்துக்கும் இந்த டீத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த பாத்துக்கும் இந்த பாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நவுன், ஒண்ணு வந்து verb. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பாத் வந்து என்னன்னா நவுன். நவுன்னா நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற பக்கெட்டோ இல்ல டப்போ அதை வந்து நம்ம பாத்ன்னு சொல்லலாம். திங்ஸ், நவுன்னா வந்து திங்ஸ் இல்லையா, ஏதோ ஒரு திங். அதே ஈ சேர்த்து வருது இல்லையா, இது வந்து வேர்ப். வேர்ப்னா ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யறது, குளிக்கிறது வந்து சொல்றது. ஓகேவா? இந்த ஈயோட வர்றது வந்து வேர்ப், ஈ இல்லாம வர்றது வந்து நவுன். அதே மாதிரிதான் பிரெத், பிரீத். பிரீத்னா என்னன்னா ஈ இல்லாம வர பிரீத் வந்து நவுன், அதாவது வந்து பிரீத் இன் பிரீத் அவுட், அதாவது நார்மலா ஆக்ஷன் நடக்கிறது. லங்ஸ்ல இருந்து ஏர் வந்து உள்ள போயிட்டு நார்மலா வெளியில தானா வெளியில வர்றது. இதை நாம வந்து இன்ஹேல் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணுங்க, பிரீத் இன் பண்ணுங்க, பிரீத் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பிரீத்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு ஆக்ஷன். பிரீத் இன் பண்ணுங்க, பிரீத் அவுட் பண்ணுங்க, ஒரு ஆக்ஷனா செய்யறது verb, அது ஒரு திங்கா இருக்கும்போது அது நவுன், அவ்வளவுதான். அதே மாதிரி வெறும் டீத்னா பல்லு, TETHனா. அதே லாஸ்ட்ல ஈ சேர்த்து எழுதுறோம்னா என்னன்னா, சோ அந்த பல்ல வந்து அதாவது டீத்திங். சின்ன குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிறது என்னன்னு சொல்லுவோம், டீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். பல்லு முளைக்க ஆரம்பிக்குது, அப்ப அது ஒரு ஆக்ஷன், அதை சொல்லலாம். இல்லைன்னா பிரஷ், டீத்தை வந்து பாதுகாக்கிறது, கரெக்டா பிரஷ் பண்ணி பாதுகாக்கிறது. அது ஏதாவது பல்லுல ப்ராப்ளம் வந்தா அதை வந்து கொடுக்கறது, அதுக்கான இது அந்த ஆக்ஷன் ஏதாவது செய்யும் போது அதை வந்து ஈ சேர்த்து சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரிதான் CLOTH. இது வந்து ஷார்ட் ஆ, கிளாத்ஸ். இது வந்து லாஸ்ட்ல அன்வாய்ஸ்டா வரும், கிளாத். அதே வந்து லாஸ்ட்ல நான் ஈ சேர்த்து எழுதுனேன்னா திஸ் ஆர் வில் பிகம் ஓ அண்ட் TH வந்து வாய்ஸ் ஆயிடும், ஓ, க்ளோத். இது வந்து இப்ப லாங் ஓ ஆயிடும். லாஸ்ட்ல ஈ சேர்க்கும் போது ஈ வில் சேஞ்ச் தி சவுண்ட், ஷார்ட் ஓ லாங் ஓ, அண்ட் TH வில் பிகம் வாய்ஸ், க்ளோத். இது கிளாத், இது க்ளோத். கிளாத்னா என்னன்னா நம்ம ட்ரெஸ் செய்ய வச்சிருக்கிற துணி, இன்னும் தைக்காம நெய்யாம இருக்கிற அதாவது நம்ம ஒரு அந்த ட்ரெஸ்ஸா மாத்தாம ஒரு துணி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அது கிளாத். அது நீங்க ஒரு ட்ரெஸ்ஸா மாத்திட்டீங்க, தச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது க்ளோத். ஓகே, கிளாத்துக்கும் க்ளோத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? கிளாத்னா துணி, இன்னும் தைக்காத துணி. க்ளோத்னா ஒரு ட்ரெஸ்ஸா நம்ம தச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது க்ளோத். அதான் கிளாத்துக்கும் க்ளோத்துக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, ஸ்கேட், ஸ்கேட், ஸ்கேட்னா சோ ஏதோ ஹர்ட் அடிபட்டது. லித்னா லைட், ஐ இங்க லாஸ்ட்ல ஈ வந்திருக்கு, சோ லைட். சோ இது வந்து என்னன்னா ஒரு ஆக்ஷன், அதாவது ஜிம்னாஸ்டிக் மாதிரி செய்வாங்க இல்லையா, பாடி வந்து ஃப்ரீயா மூவ் ஆகுறது, பெண்ட் ஆகுறது, அதை வந்து லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் லேத், ஏ லாஸ்ட்ல ஈ வந்திருக்கிறதால இட் வில் மேக் இட் அஸ் ஏ. வந்து ஏவாக்கிடும், TH வந்து வாய்ஸ் ஆயிடும், லேத். இந்த உட் எல்லாம் கட் பண்ற இதுல மெஷின், கட் பண்ற மெஷின் இருக்கு இல்லையா, அது. அண்ட் தென் லோத், க்ளோத். க்ளோத்னா என்னன்னா வெறுப்பு, வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றது. ஸ்மூத், ஸ்மூத். இந்த ஒரு வேர்டு மட்டும், இது வந்து எக்ஸெப்ஷன், லாஸ்ட்ல ஈ வரல, இருந்தாலும் இது வந்து ஸ்மூத். லாங் வவல் வரும்போது லாஸ்ட்ல இது வந்து வாய்ஸ்டா வந்துடும், ஸ்மூத். அண்ட் தென் சீத், கோவமா இருக்கு, சீத். ரைட், அண்ட் தென் வித் கூட இருக்கு. சோ இந்த ஸ்மூத் அண்ட் வித்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஈ இருக்காது, பட் இட் வில் ப்ரொவைட் வாய்ஸ் TH சவுண்ட். ஓகே, சோ அப்ப இந்த வாய்ஸ் TH, அன்வாய்ஸ் THல நம்ம மெயினா என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம்னா, அன்வாய்ஸ்டா லாஸ்ட்ல TH வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவுனா இருக்கும், வாய்ஸ்டா லாஸ்ட்ல ஈ சேர்ந்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்பா இருக்கும்.
ஒரே வேர்ட் தான், லாஸ்ட்ல ஈ சேர்த்தா அது வேர்பா மாறிடும், ஈ இல்லாம இருக்கும்போது நவுனா இருக்கும். ஓகேவா? பாத், பேத், டீத், ட்ரீட்ஸ், டாக், க்ளோத், பிரீத், பிரீத். இதை வந்து வாய்ஸ்ரா அன்வாய்ஸ்ரா சொல்லணும், ஈயோட இருக்கிறத வந்து வாய்ஸ்ரா நீங்க டிஹெச் சொல்லணும். ஓகேவா? சோ இதான் வந்து வாய்ஸ் இருக்கு அண்ட் அன்வாய்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் சவுண்ட் இஸ், நெக்ஸ்ட் பேர் வந்து என்னன்னா, நம்ம எஸ் இசட் சவுண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுவே வந்து அந்த எஸ் கூட ஹெட் சேர்த்து, திஸ் இஸ் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. எஸ் சவுண்டுக்கு வர மாதிரி தான் நாக்கு அலுவலிச்சு வச்சுட்டு லைட்டா உள்ளார பெண்ட் பண்ணிக்கணும், லைட்டா நாக்க வந்து பெண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா நாக்கு வச்சிடாம லைட்டா பெண்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் யோர் வாய்ஸ்லெஸ். அதே வந்து வாய்ஸோட சேர்த்து சொன்னீங்கன்னா இதோட பேர் அது வந்து இசட் ஹெச். அதே சவுண்டு வாய்ஸ்ராவும் நீங்க சொல்லலாம், அதுக்கு வந்து இசட் ஹெச். ஓகே, அதான் இந்த பேர். சோ சவுண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து வாய்ஸ்லெஸ். இஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்லிங்ஸ் இதுக்கு வரும், டி சி டபுள் எஸ் எல்லாமே அதுக்கு ஸ்பெல்லிங் லிஸ்ட்ல வரும். நாம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது இஷ் மட்டும் தான். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ்ல நம்ம மத்ததை பார்க்கலாம். ஓகேவா? டி வர வேர்டு கூட ஸ்டேஷன், பேஷண்ட், டி வர வேர்டு கூட இஷ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பெஷல், ஓஷன், ஓஷன், சி தான் யூஸ் பண்றோம், ஆனா நம்ம என்ன சவுண்ட் சொல்றோம், இஷ் சவுண்ட் சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. நம்ம இப்ப எஸ்ஹெச் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஓகே, சோ இப்ப எஸ்ஹெச்ல வந்து பிகினிங்ல வருது ஷை, ஷாப், ஷட், ஷிப், ஷர்ட், ஷேப், ஷார்ப், ஷெல், ஷார்ப், ஷவுட், ஷீப், ஷ்ரப், டைப் ஆஃப் பிளான்ட். இதெல்லாமே பிகினிங்ல இஷ் சவுண்ட் வருது. அண்ட் தென் எண்ட்ல வருது புஷ், புதர் மாதிரி வளர்ந்துருக்கிறத வந்து புஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, புஷ், புஷ், வாஷ், டிஷ் பாத்திரம், பிரஷ், ஃபிஷ், ஆஷ் சாம்பல், ட்ராஷ் குப்பை, கிளாஷ் ரெண்டு பேருக்கு சண்டை வர்றது கிளாஷ், ஃபிளஷ், ஃபிளாஷ், ஃபிளஷ். ஓகே, இதெல்லாம் வந்து இஷ் சவுண்ட் அட் த எண்ட். ஸோ அது மாதிரி மிடில்லையும் இஷ் சவுண்ட் வரும். மஷ்ரூம், குஷன், கேஷ்யூ, லேஷஸ், ஐ லேஷஸ் இருக்கு இல்லையா, அது வாஷர், கேஷியர், ஃபிஷிங், ஃபேஷன், பிரஷிங், ஃபிளாஷ் லைட், பிஷப், வர்ஷிப். இதெல்லாம் வந்து இஷ் சவுண்ட். அதே ஆக்சுவலா நம்ம 42 லெட்டர் சவுண்ட்ஸ்ல இந்த இசட் சவுண்ட் இருக்காது. ஓகே, ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்ல 42 லெட்டர் சவுண்ட்னு சொன்னப்ப மகா சொன்னாங்க 44 இல்லையான்னு கேட்டாங்க இல்லையா, மகா கேட்டீங்க இல்லையா? அதுல வர ஒரு சவுண்ட் தான் இந்த இசட். இந்த இஷ் சவுண்ட் வந்து ஒன்லி 1% ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல தான் இந்த சவுண்டை யூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த போனிக்ஸ் இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 42 லெட்டர் சவுண்ட்ஸோட நிறுத்திட்டாங்க. இந்த லெட்டரை இந்த சவுண்டை வந்து இன்க்ளூட் பண்ணல. ஓகேவா? அந்த 42 லெட்டர் சவுண்ட்ல இது இருக்காது. ஒன்லி வாய்ஸ்லெஸ் இஷ் மட்டும் தான் இருக்கும், இஷ் வந்து இருக்காது. இந்த இஷ் சவுண்ட் வந்து அதுல இருக்காது. ஓகேவா? இதை சேர்த்தீங்கன்னா 43 சவுண்ட் வரும். ஒன் மோர் சவுண்ட் என்னன்னா, நான் வவல்ல இன்னும் ஒண்ணு பார்க்கலன்னு சொன்னேன் இல்லையா, வீக் வவல் சவுண்ட், அதாவது ஆவ வந்து ரொம்ப ஷார்ட்டா அப்படின்னு சொல்றது. சோ அந்த வீக் வவல் சவுண்ட் வந்து அது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற சவுண்ட். அது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் தான் அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஸ்டைலா கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த சவுண்ட் வந்து இதுல ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இந்த ரெண்டு சவுண்டும், இந்த 42 லெட்டர் சவுண்டும் படிச்சதுக்கு அப்புறமா பசங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் 42 மட்டும் அதுல இருக்கும். இந்த ஸ்வாவும் இஷ்யூ சவுண்டும் அந்த லிஸ்ட்ல இருக்காது. அது ரெண்டையும் சேர்த்தா 44 வந்துடும். ஓகேவா? சோ இந்த இஷ்யூ சவுண்டுக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் வாய்ஸ்டு, அதே மவுத் பொசிஷன் தான். சோ இது ஏன் வந்து இதை இன்க்ளூட் பண்ணல, இது 1% இசட்ஹெச் லெட்டர்ஸ் வந்து இதுல யூஸே ஆகாது. ஆக்சுவலா இசட்ஹெச் சவுண்ட் வந்து இஷ்யூ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாரு. எஸ், ஜி, இசட், ஆர், மெஷர், வெர்ஷன், கன்சியர்ஜ், ரெஜீம், சீஜர், அஷ்யூர், ஈக்குவேஷன். அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த இசட்ஹெச் லெட்டர் யூஸ் ஆகாது. ஓகே, அதோட இல்லாம இது அதிக வேர்ட்ஸ்ல வராது. சோ அதனாலதான் இதை வந்து அந்த லிஸ்ட்ல அவங்க வச்சிடல. ஓகேவா? சோ அந்த 42 சவுண்ட்ஸ் மேக்ஸிமம் படிச்சா போதுங்கிறதுக்காக தான் இந்த சவுண்டை வந்து இன்க்ளூட் பண்ணல. இது நான் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்ப இதுல கொடுத்துருக்கேன். ஜெனர்,
ஜெனர் அப்படின்னு தான் படிக்கணும். ஜெனர் தான் என்னன்னா புக்ஸ், அதாவது ஏதாவது ஒரு டைப் ஆஃப் புக்ஸ், ஏதாவது காமிக்ஸ் புக்ஸோ இல்ல ஃபேண்டசி, என்ன டைப் ஆஃப் புக்ஸ், நாவல்ஸ் மாதிரி ரீட் பண்றோமோ ஒரு குரூப் ஆஃப் புக்ஸ், அதை வந்து ஜெனர்பாங்க. மெஷர், ட்ரெஷர், டிவிஷன், டிவிஷன், ஈக்குவேஷன், சீஷர், வலிப்பு வந்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா, சீஷர், டெலிவிஷன், பீஸ், பிரவுன், லைட் பிரவுன் கலர், ஏசியா, ஏசியான்னு சொல்லக்கூடாது, ஏசியா, 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 எக்ஸ்ப்ளோஷன், பொல்யூஷன், இடிச்சுக்கிறது, மிரேஜ், மிரேஜ், மிரேஜ்னா என்னன்னா காணல் நீர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது வெயில் நேரத்துல போனோம்னா முன்னாடி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஆக்சுவலா இருக்காது இல்லையா, சோ அதான் மிரேஜ், மிராஜ், மிராஜ். லாஸ்ட்ல வந்து ஜி சவுண்ட் வரும், மிராஜ். ஜி தான் அங்க யூஸ் பண்றோம், ஆனா நம்ம சொல்ற சவுண்ட் வந்து இஸ். சோ இது வந்து எல்லா வேற வேற லெட்டர்ஸ்க்கு இந்த சவுண்ட் வருது, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதோட இல்லாம கம்மியான லெட்டர்ஸ்க்கு தான் அது வருது அப்படிங்கறதால இதை வந்து கம்மியான வேர்ட்ஸ்ல தான் யூஸ் பண்றோங்கிறதால இதை அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஓகேவா? பட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அதையும் சொன்னேன். லாஸ்ட் சவுண்ட் ஃப்ரிகேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹ. இது வந்து என்னன்னா அவ்வளவுதான், வாய்ஸ்லெஸ். இப்படி கையை அப்படி வச்சுட்டு அப்படியே வாய் வழியா ஏர், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஏர் ஃப்ளோ மட்டும் இருக்கணும், பிரீத் அவுட் பண்ணணும், வாயை ஓபன் பண்ணி வச்சுட்டு பிரீத் அவுட் பண்ணணும், அதான் இந்த சவுண்ட். ஓகே, அண்ட் தென் இட் இஸ் எ வாய்ஸ்லெஸ் ஒன். இதுக்கு ஒரே ஸ்பெல்லிங் தான், ஹெச் மட்டும் தான். எப்படி டிஹெச்க்கு வந்து வாய்ஸ்ல, அதே மாதிரி இது ஹே சவுண்ட் வந்து ஹெச் லெட்டர் மட்டும் தான் கொடுக்கும். ஹென், ஹை, ஹியர், ஹார்ட், ஹேண்ட், ஹேட், ஹே. வைக்கல், நம்ம நெல்லெல்லாம் அடிச்சுட்டு வைக்கல் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, ஹே, ஹக், ஹாம், இது ஒரு கிழங்கு, ஹாட், ஹிட், ஹெட். இதுல ஏன்னா ஃபைனல் சவுண்ட் மிடில் சவுண்ட்லாம் இல்லைன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபைனல் சவுண்ட்ல வந்து அது வந்து சைலண்டா தான் இருக்கும், அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அப்படி இல்லைன்னா அது என்ன காம்பினேஷன்ல வரும்னா எஸ்ஹெச் காம்பினேஷன்ல வரும். இது நம்ம ஆல்ரெடி சவுண்ட்ல படிச்சிட்டோம் இல்லையா, இந்த காம்பினேஷன்ல வரும். இன்னொரு காம்பினேஷன் வரும், சிஹெச் காம்பினேஷன் வரும், அதை நம்ம அப்ரிகேட்ஸ்ல படிப்போம். லாஸ்ட்ல ஹெச்ல எண்ட் ஆகும்போது கூட இந்த லெட்டர்ஸும் கம்பைன் ஆகி வரதால அந்த சவுண்ட்ல அது வந்துடும். அதனாலதான் இந்த ஃபைனல் சவுண்ட் வந்து நான் எழுதுறேன். ஓகேவா? ஓகே, கால் என்னாலும் ரீஜாயின் பண்ணுங்க, ஜஸ்ட் இதை ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம்.